health should give due consideration, that the prices should bring it down and it should be affordable to a common man. Thank you very much. Thank you, Sri Pasha. Now, Srimati Vasanta Stanley. Vasanti Stanley. Yes, Vasanti Stanley. அவை தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியமைக்காக தங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. தமிழ் தாயை வணங்குகின்றேன். தமிழாக வாழ்கின்ற எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் அவர்களே, கடந்த தேர்தலிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தேர்தலிலே மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை அளித்திருக்கிறார்கள். நல்லதொரு அரசு மீண்டும் வர வேண்டும், மதசார்பற்ற அரசு மீண்டும் தொடர வேண்டும், சாதனைகள் புரிந்த இந்த அரசு மீண்டும் எங்களுக்கு வேண்டும், மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்திட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலும் மொத்தமாக இந்தியாவிலும் இன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்ற மக்களுக்கு நான் இப்போது நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உடம்பை வளர்ப்பீர் உயிர் வளர்ப்பீரே என்று சொல்லி இருக்கிறார் திருமூலர் அவர்கள். அதாவது ஒருவர் தன்னுடைய உடம்பை நன்றாக பார்த்து கொண்டால் அவருடைய உயிர் நன்றாக இருக்கும் என்பது பொருளாகும். அப்படி மக்களுடைய சுகாதாரத்தை பார்க்கின்ற இந்த அரசானது அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் காரணமாக அமைகிறது. கடந்த மே மாதத்திலிருந்து புதிதாக அமைந்திருக்கின்ற இந்த நல்வாழ்வுத்துறை சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு குலாம் நபி ஆசாத் அமைச்சர் அவர்களும் மற்றும் எங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த எங்களது கட்சியைச் சேர்ந்த காந்தி செல்வன் அவர்களும் இங்கே அமைச்சர்களாக அமைந்திருக்கும் போது எங்களுக்கு மேலும் மேலும் பல நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த துறை நடந்து கொள்கின்ற விதத்தை குறித்து என்னுடைய கருத்துக்களை இங்கே நான் எடுத்து வைக்க விளைகின்றேன். 1908 மற்றும் 9ஆம் ஆண்டுக்கான சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அறிக்கையை பார்க்கின்ற போது 10வது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நடுவிலே படிப்படியாக இந்த துறைக்காக அரசானது எவ்வளவு நன்றாக தன்னுடைய பட்ஜெட்டில் இருந்து, அதாவது நிதிநிலை அறிக்கையிலே ஒவ்வொரு முறையும் அதற்கான ஒதுக்கீட்டை அதிகமாக வழங்கி கொண்டு வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2002-2003 ஆண்டிலே சுகாதாரத்துக்காக 1550 கோடியும் மக்கள் நல்வாழ்வுக்காக 4930 கோடியும் ஆராய்ச்சிக்காக அப்போது எதுவும் வழங்கப்படவில்லை. மொத்தமாக 6480 கோடி தான் வழங்கப்பட்டது. ஆனால் சென்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கையின்படி, அதாவது 2009-10 இன்டரிம் பட்ஜெட்டின் படி சுகாதாரத்துக்கு 3650 கோடியும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே 11930 கோடியும் ஆராய்ச்சிக்காக இந்த துறையிலே புதிதாக 420 கோடியும் மொத்தத்திலே கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டு 16000 கோடி வரையிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசுக்கு மக்கள் நல்வாழ்விலே எவ்வளவு கவனம் இருக்கிறது என்பதிலே எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆராய்ச்சிக்காக புதிதாக 420 கோடியை ஒதுக்கி இருப்பதும், எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்காக என்ற உயிர்கொல்லி நோயை தடுப்பதற்காக தனியாக ஒரு துறையை அமைத்திருப்பதற்காகவும், ஆயுஷ் என்கின்ற புது துறையை இந்த மக்கள் நல்வாழ்வு துறையிலே இணைத்திருப்பதற்காகவும் நான் உண்மையிலேயே இந்த அரசை நான் பாராட்ட விழைகின்றேன். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழே இடைக்கால அறிக்கையிலே 12070 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 2057 கோடி ரூபாய் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கும் மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களுக்காக அரசு மருத்துவமனைகள் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளையும் சேர்த்து ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40% அதிகமாக நிதிநிலை அறிக்கையிலே நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 350 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இதையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். செவிகைப்ப சொல்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு அரசனானவன் தன்னை பற்றி சொல்லப்படுகின்ற குறைகளையும் கேட்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். எனவே இதுவரையிலே பாராட்டுகளை வழங்கிக் கொண்டிருந்த நான் சில குறைகளையும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப சுகாதார நிலையம், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இதுவரையிலே 2001 அந்த காலகட்டத்திலே இருந்த
மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 30,000 பேருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் என்கின்ற கணக்கிலே வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் கடந்துவிட்ட இந்த நிலையிலே அந்த சுகாதார நிலையங்கள் போதுமானதாக இல்லை. எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே கிட்டத்தட்ட 4000 இந்த 3 ஆண்டு காலத்திலே 4000க்கும் மேலாக மருத்துவர்களையும் 5000க்கும் மேலாக செவிலியர்களையும் புதிதாக அங்கே பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அங்கே சேவை கிடைத்திட தேவையான எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2006 கிட்டத்தட்ட 80,000 பிரசவங்கள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நடந்தது என்று சொன்னால் 2008 மாத்திரம் கிட்டத்தட்ட 2,41,000 அளவுக்கு பிரசவங்கள் அங்கே நடைபெறுகின்ற அளவுக்கு அங்கே நல்லதொரு விதத்திலே அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தளவிலே. ஆனா இதன் மூலமாக இந்த பிரசவங்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனைக்கு போகாததன் காரணமாக மக்களுடைய பணம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரையிலே சேமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் திறம்பட இந்த ஆட்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களை கவனித்துக் கொண்டிருப்பதாலே மேலும் 200 முதல் 400 வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களை எங்களுக்கு அளித்து அதற்கான நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான ஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure என்று சொல்வார்கள். வருமுன் காப்போம் என்கின்ற ஒரு நல்லதொரு திட்டம் தமிழ்நாட்டு அரசிலே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அதாவது எந்த ஒரு நோயையும் அது வருவதற்கு முன்பதாகவே பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சுகாதாரமானது நல்லதொரு நிலையிலே இருக்கும். இதற்காக சிறப்பான மருத்துவர்களை கொண்டு 9,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் எங்களுடைய தமிழகத்திலே பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தற்போது இந்த ஆண்டிலே மாத்திரம் 4,500 மேலும் மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை இந்தியா முழுவதிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரப்பிடுவதற்காக இந்த திட்டத்தை மேலும் இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே அவரிடத்திலே நான் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உலக வங்கியினுடைய துணையோடு புதிதாக 270 மருத்துவமனைகளும் தமிழகத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த தருணத்திலே முதியோர்களுக்காக சிறப்பு மருத்துவமனை ஒரு 400 கோடி ரூபாயிலே அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் மத்திய அரசின் முன்பாலே தமிழகத்தினாலே அனுப்பப்பட்டு தற்போது நிலுவையிலே நிற்கின்றது. அந்த திட்டத்திற்காக 400 கோடி ரூபாயை உடனடியாக எங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 நிமிடங்கள். AMS போன்ற மருத்துவமனைகள் தமிழகத்திலே இல்லை என்று என்னுடைய அன்பு நண்பர் இளவரசர் சொன்னார். நம்முடைய எங்களுடைய தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே மதுரையில் இருக்கின்ற ராஜாஜி மருத்துவமனையை டெல்லியினுடைய AMSக்கு இணையாக தரத்தை உயர்த்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு 150 கோடி ரூபாய்க்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய பங்கான 15 கோடி ரூபாயையும் அதற்கு தேவையான நிலத்தை தமிழக அரசு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. 2 நிமிடங்கள். அதை மத்திய அரசு உடனடியாக அந்த ஒதுக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு மருத்துவர் 2 நிமிஷம். எனவே சிறப்பு மருத்துவர்கள் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்ல இதுவரையிலே பல ஆண்டு காலமாக கல்லூரிகளிலே அந்த எண்ணிக்கை உயர்த்தப்படாமலேயே இருக்கிறது. அதை உயர்த்துவதற்கான பல திட்டங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு மருத்துவமனைகளிலே சுகாதார நிலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கப்பட வேண்டும். பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், எய்ட்ஸ் போன்றவைகளை எல்லாம் ஒழிப்பதற்கான திட்டங்களை உடனடியாக இன்னும் கொஞ்சம் வேகமாக அதிகப்படுத்திட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கான கர்ப்பப்பை மார்பக புற்றுநோய் குறித்தான விழிப்புணர்வுக்காக 50 கோடி ரூபாய்க்கு ஒரு அறிக்கையை நாங்கள் தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த பணத்தையும் அதற்கான ஒதுக்கீட்டையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்களே எங்களுடைய தமிழகத்துக்கு வரவிருக்கின்ற 23ஆம் தேதி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உயிர் காக்கும் திட்டம் என்கின்ற ஒரு நல்லதொரு திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏழை குடும்பங்கள் 1 கோடி பேர்
பயன்பெற இருக்கிறார்கள். 51 நோய்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை தனியார் அல்லது அரசு மருத்துவமனையில அவர்கள் பயன்பெறுகின்ற விதத்திலே ஒரே ஒரு நிமிடம் முடித்து விடுகிறேன். அந்த திட்டம் இருக்கிறது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவார்கள். இதற்கும் மேலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு முறையும் 6000 ரூபாய் வழங்குகின்ற ஒரு நல்லதொரு திட்டம் தமிழகத்திலே வழங்குகிறது. இந்த திட்டங்களை ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்து இந்த திட்டங்களை இந்தியா முழுவதிலும் அமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் அமைச்சராக வந்த உடனேயே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி 150 அரசு மருத்துவமனைகளுக்கு அவர் அனுமதி வழங்கி இருக்கிறார். அதனை எங்களுடைய அரசின் சார்பிலும் தமிழகத்தின் சார்பிலும் எங்கள் கட்சியின் சார்பிலும் பாராட்டி குலாம் அவர்களை சலாம் என்று சொல்லப்பட்ட அந்த எங்களுடைய தமிழகத்தினுடைய குலாம் அவர்களை சலாம் என்று சொல்லி தமிழகத்தினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் வந்ததை அவரிடத்திலே அடிக்கோடிட்டு சொல்லி அவருக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். Very good. Melodious to listen to Tamil. Okay. Now